வணக்கம், வெல்கம் டு Shanmugam IAS Academy. இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஈவெண்ட் ஆஃப் த டே செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசினுடைய டிராஃப்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட் இன்னும் டிராஃப்டாக தான் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலை. ஸோ இந்த டிராஃப்ட்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த டிராஃப்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோ லெக்சரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் கமிஷனை ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணதால, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்ட்ரினுடைய ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே அப்போஸ் பண்ணதால நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த பிளானை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் 2 days பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பாலிசினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ இந்த ஓல்டேஜாக இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு கூட பேரலாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ், ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால வேர்ல்டில் பேரலாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாலிசி டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூனிவர்சலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2025 வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேஜி, கிண்டர் கார்டன். ஓகேங்களா? ஸோ அந்த கிண்டர் கார்டன் எஜுகேஷன் யூனிவர்சலைஸ் பண்ணணும். ஸோ யூனிவர்சலைஸ் அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூனிவர்சலைஸ். ஓகேங்களா? ஸோ நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை 2025 யூனிவர்சலைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசினுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். செகண்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூமரசி லிட்ரஸி, விச் மீன்ஸ் இப்போ ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது 8th standard படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னால நார்மலாக போடக்கூடிய அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் போட முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ஒரு 5th standard ஸ்டூடெண்ட்னால 2nd standard புக்கை படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த இதை போக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நியூமரிக்கல் லிட்ரஸி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாலிசினுடைய செகண்ட் எய்ம். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது பார்ஷியாலிட்டி எதுவும் இல்லாமல் ஓவரால் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 2025 ஃபவுண்டேஷனல் பேசிக்கான நியூமரிக்கல் லிட்ரஸி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசியினுடைய செகண்ட் எய்ம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிசியில் 2 எய்ம், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூனிவர்சலைஸ் பண்ணணும், செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் லிட்ரஸி எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த பாலிசியினுடைய 2 எய்ம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாலிசி ஃப்ரேம் பண்ணதில், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கமிட்டிஸ்ல இருந்தே எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் வேரியஸ் 3 கமிட்டிஸ், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கமிட்டிஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டிஸ் அந்தந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாருமே கன்சல்டேட் பண்ணி இந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி என்னென்ன கமிட்டிஸ் மூலமாக இந்த ப்ரொவிஷன் இந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி, சரிங்களா? ஸோ டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் எஜுகேஷன் ரிலேட்டடாக சொல்லியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. தேர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 3 பேர்த்தினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கன்சல்டேட் பண்ணி கம்பைல் பண்ணி ஒரு பாலிசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பாலிசி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கக்கூடிய கீ ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, இந்த பாலிசியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அந்த கீ ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எய்ம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த எய்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கீ ப்ரொவிஷனில் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ், இப்போ இருக்கக்கூடிய கரிக்குலம் இல்லாமல் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிக்குலம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணி அந்த கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக நம்ம இந்த நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பெடலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி அண்ட் ஸ்டாண்டர்ட் 1 and 2 அது சரிங்களா. ஸோ ப்ரீ பிரைமரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன். ஸோ அவங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் இதை வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எஜுகேஷனுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள், ஃபவுண்டேஷன் நினைக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபபெட்ஸ், ஏபிசிடி, ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்ஸ், தென் இந்த தமிழ் லெட்டர்ஸில் இருக்க இந்த மாதிரி லெட்டர்ஸில் இருக்கும்ல, இது மாதிரி எஜுகேஷனுக்கு தேவையான பேசிக் ஃபவுண்டேஷனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சருடைய கான்செப்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக வந்து ரீடிங் எப்படி பண்ணுறது, ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஸ்டாண்டர்ட் 3 5 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் 6 8 வரைக்கும் மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் 9 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் பாலிசியில் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய பெடகாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீ ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 17 கோல்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக வந்து 2030 வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 17 கோல்ஸில் 4th கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன், சரிங்களா. இந்த 17 கோல்ஸில் 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, 4th பாயிண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எஜுகேஷன் அப்படின்றத எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அட்வான்ஸ்டாக ப்ரொவைட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் எஜுகேஷன் பாலிசியோட கீ ப்ரொவிஷனும் அதுதான். ஸோ எல்லாருக்குமே நேஷனல் லெவலில் எல்லாருக்குமே வந்து ஈக்விட்டபிள் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அந்த எஜுகேஷன் வந்து இன்க்ளூசிவாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த பாலிசினுடைய ஒன் ஆஃப் த கீ ப்ரொவிஷன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து டிஸ்கண்டினியூ ஆகாமல் 100% வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்டில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மூவ் ஆகணும், சரிங்களா. 7th ஸ்டாண்டர்டுக்கு போகணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து எவ்வளோ ரோல்மெண்ட் ஆகுது, எவ்வளோ இன்கமிங் வருது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 100% வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசினுடைய ஒன் ஆஃப் த கீ ப்ரொவிஷன். இந்த பர்டிகுலர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெட்லைன் தான் பார்த்தீங்கன்னா 2030. ஸோ 2030க்குள்ள கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 100% வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்ற இந்த கான்செப்ட் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை, ஒரு சைல்டு இருக்கு அப்படின்னா அந்த சைல்டு வந்து 2 to 8 years, சரிங்களா, 2 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ள லாங்குவேஜஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த வயசுக்குள்ள இருக்கு, சரிங்களா. 2 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ள ஒரு குழந்தை லாங்குவேஜஸ் நல்லா கற்றுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றக்காக 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கிளாசிக்கல் லாங்குவேஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பாலி, பெர்ஷியன் அண்ட் பிரகிருத், இந்த மாதிரியான வேரியஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா இது மூலமா அந்த லாங்குவேஜஸ் வந்து ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் பண்றது மூலமா அந்த லாங்குவேஜ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் செய்யப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த லாங்குவேஜஸை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் பாடியை ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த பாலிசியில் ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த பாடி அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ நேஷனல் லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு பாடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்து கன்சாலிடேஷன். இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 800 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அண்ட் 40,000 காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரியில் டோட்டலாக 800 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 40,000 காலேஜஸ் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய நம்பர்ஸை வச்சுட்டு நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணி 15,000 ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 15,000 எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் அண்ட் மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட். டோட்டலாக இருக்கக்கூடிய 800 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 40,000 காலேஜஸை 15,000 அப்படின்ற நம்பரை வந்து கன்சால்டேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த பாலிசியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ண பின்னாடி அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அட்டானமி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அந்த 3 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ், செகண்ட் டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தேர்டு வந்து பார்த்தோம்னா அட்டானமஸ் காலேஜஸ். இது மாதிரி 3 டைப்ஸாக வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரைஸ் பண்ண அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்டானமி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ அட்டானமஸ் பாடி அப்படின்றது யாருடைய தலையிடலும் இல்லாமல் இவங்க வந்து தன்னிச்சையாக வந்து ஆக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ இந்த அட்டானமஸ் பாடி என்ன பண்ணுறாங்க, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R&D ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபண்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் நிறைய இன்வால்வ் ஆகணும். அப்படி ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நேஷனல் ரிசர்ச் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு அது மூலமாக R&D ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபண்டிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் லெவலில் ஒரு பாடி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டேட் ஸ்கூல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்றது ஸ்டேட் லெவலில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரியே சென்ட்ரல் லெவலில் ஒரு கமிஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். இல்லைன்னா இந்த இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக 2 days பிஃபோர் இந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷனை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சரிங்களா இனிமேல் வரக்கூடிய இந்த டிராஃப்ட்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்காது. ஸோ ஆல்ரெடி ஒரிஜினல் டிராஃப்ட்ல வந்து இந்த பாயிண்ட் இருக்கிறதால இந்த பாயிண்ட் வந்து இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் இந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் அப்படின்றது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய அப்ரூவல்ஸ் தேவைப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபார்ம் ஆன இந்த டிராஃப்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஃபர்தராக வந்து நிறைய கண்டினியூஸ் மீட்டிங்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் மீட்டிங் வச்சு ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாலிசியினுடைய லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ரீடெசிக்னேட் பண்ண போகிறாங்க. விச் மீன்ஸ் அந்த மினிஸ்ட்ரியுடைய பேர் அந்த மினிஸ்ட்ரியுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடெசிக்னேட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன, எதனால இந்த பாலிசியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து கேட்கும்போது இந்த பாலிசி வந்து இப்போ வந்திருக்கு, இது வரலாமா வேண்டாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் பேஸ்டாக வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து அனலைஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி கேட்கும்போது அதோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். ஸோ அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன அண்ட் இந்த பாலிசியை எகெயின்ஸ்ட் பண்ணுறவங்களுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போஸ்ட் எஜுகேஷனல் பாலிசியை RTE ஆக்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ RTE அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்.
ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஒரு குழந்தை 6லிருந்து 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் சரிங்களா. 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள கம்பல்சரியாக வந்து எஜுகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இப்போ இந்த எஜுகேஷனல் பாலிசியில் என்ன ஒரு ப்ரொவிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆர்டிஇ ஆக்டில் 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. பட் இந்த எஜுகேஷனல் பாலிசியில் 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரனை பற்றி பேசுகிறாங்க. அதனால இந்த பர்டிகுலர் டிராஃப்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் பாலிசி மூலமா மதர் டங் மூலமா வந்து எஜுகேஷன்ஸ் வந்து டீச் பண்றாங்க அப்படின்றது இந்த சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த கான்செப்ட் சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தனுடைய மதர் டங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் வந்து டீச் செய்யப்படுது அப்படிங்கிறது என்னுடைய செகண்ட் ப்ரொவிஷன். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் லேர்னிங்கை வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கவர்மெண்ட்னுடைய ஒன் ஆஃப் த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியா. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் விச் மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாகுது. ஸோ ஏன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்மியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பாவர்ட்டி லெவல் விச் மீன்ஸ் அவங்களால வந்து அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக கட்ட முடியாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸஸ் விட ஆன்லைன் கிளாஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி ஃபீஸ் கம்மியாக இருக்கும்போது எல்லாருமே வந்து எஜுகேஷன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மூலமாக என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாகும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மூலமாக என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகும் பொழுது நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100% வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது கான்செப்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த டிராஃப்ட் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கல்ச்சர் வந்து பார்த்தோம் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமாக ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதனுடைய கல்ச்சரை வந்து நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியும் அண்ட் ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்றது கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ டீச்சர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எஜுகேஷன் லெவல் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னா அப்கிரேடடாக இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த டீச்சர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் இன்டெகிரேட்டட் ஸ்டேஜை வந்து இது பண்றாங்க. பிளஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாஃப் வந்து ஃபிசிக்ஸில் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் இதை வந்து மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் எஜுகேஷன் சிஸ்டம்ல சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேட் செக்டரை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான எஜுகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ஒரு கவர்மெண்ட் மட்டும் நினச்சா செஞ்சிட முடியாது. ஸோ இதுக்கு வந்து பிரைவேட் செக்டருடைய சப்போர்ட்டு தேவை. ஸோ அதனால பிரைவேட் செக்டர்ஸை வந்து பெட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து என்கரேஜ்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ரொவிஷன் இந்த சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸில் லாஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வில் பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பார்த்தா ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக அமையும் அப்படின்றது இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் அகேன்ஸ்ட் பாயிண்ட்ஸ் விச் மீன்ஸ் இந்த பாலிசி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின்ஸ்டாக ஒரு சிலர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து இந்த பாலிசி வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாலிசியில் ஐஓஇ ஸ்டேட்டஸை பற்றியோ அல்லது ஹையர் எஜுகேஷன் ஃபண்டிங் ஏஜென்சி பற்றியோ பேசலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐஓஇ அப்படின்றது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்டேட்டஸ். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். எதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி வேர்ல்டு லெவலில் 100 ரேங்கிங்குள்ள நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸுக்காக
வேர்ல்டு லெவலில் அந்த ரேங்கிங் டெவலப் பண்ணுறதுக்காக சரிங்களா, வேர்ல்டு லெவலில் 100 ரேங்கிங்குள்ளே கொண்டு வரதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டிங்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த ஃபண்டிங்ஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு IOE ஸ்டேட்டஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ட் ஸ்டேட்டஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அகைன்ஸ்டா பேசுறாங்கன்னா IOE இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ட் ஸ்டேட்டஸை பத்தியோ அல்லது ஹையர் எஜுகேஷன் ஃபண்டிங் ஏஜென்சி பத்தியோ இந்த பாலிசியில வந்து பேசல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அகைன்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக புதுசாக கரிக்குலம் அண்ட் பெடகாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை பற்றின கிளியர் கட் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி என்னென்ன கரிக்குலம்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம், அதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது அண்ட் அதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோம்னா கிளாரிட்டியாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றது செகண்ட் நெகட்டிவ். தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் லாங்குவேஜ் வந்து அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் ப்ரீகேஜிலையும் கேஜி செக்ஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரீடிங் ப்ராக்டிஸை விட ஓரல் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் வந்து இந்த பாயிண்ட்டை நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சில்ட்ரனுக்கு ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கிங் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரலாக 1 by 1 வந்து சீக்வன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு எஃபிஷியன்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இது ஒரு ட்ராபேக்காக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாலண்டியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறது. இந்த இதில் இந்த பாலிசியினுடைய செகண்ட் எய்ம் நியூமரிக்கல் லிட்ரஸி வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த நியூமரிக்கல் லிட்ரஸி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவையான குவாலிட்டி வந்து இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கா இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்காக பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த நியூமரிக்கல் லிட்ரஸி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வாலண்டியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இவங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கே நம்ம வந்து அதிகமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க மூலமாகவே இதை செய்யலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவியர் லேர்னிங் கிரைசிஸ், விச் மீன்ஸ் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய சர்வீஸில் வந்து அக்கௌண்டபிளாக இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக கிடையாது நம்ம கண்ட்ரியில். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான பாலிசி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ராப்பராக டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய சர்வீஸில் அக்கௌண்டபிளாக இல்லை, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ப்ராப்பராக இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான டிராஃப்ட் பாலிசி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது, ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்றது ஆல்ரெடி சரிங்களா, ஸோ ஆல்ரெடி பாஸ் ஆன RTE ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு RTE ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி RTE ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு இன்எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாடியை புதுசாக கொண்டு வரக்கூடிய இந்த பாலிசியில் வந்து கொண்டு வந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாலிசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை யூனிவர்சலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து நியூமரிக்கல் லிட்ரஸி வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி டிராஃப்ட் பாலிசியில் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை வந்து யூனிவர்சலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பட் இந்த பர்டிகுலர் எய்மை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலை. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை எதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கிளியர் கட் டேட்டாவை இந்த பாலிசியில் மென்ஷன் பண்ணலை. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கு சரிங்களா, லோக்கல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கு Tier 2 and Tier 3 இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து புதுசாக எந்த ஒரு இன்னோவேட்டிவ் கரிக்குலமே இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Tier 2 and Tier 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டயரை பிரிக்கிறாங்க. எப்படி நம்ம சிட்டிஸை பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி Tier 1 அப்படின்றது
ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலாம் பார்த்தீங்கன்னா டயர் 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ். டயர் 2 அப்படின்றது அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது டயர் 2, ரொம்ப கம்மியாக இருந்தால் டயர் 3. ஸோ இந்த மாதிரி டயர் 2 அண்ட் டயர் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸு லோக்கல் ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்க தேவையான இன்னோவேட்டிவ் கரிக்குலம் வந்து கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதால கண்ட்ரியோட ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன பாலிசி கொண்டு வரதா இருந்தாலும், என்ன ஒரு ஸ்கீம், என்ன ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் சொல்கிறது தான் வந்து எல்லாருமே கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேட்னுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டேட்னுடைய பவர் அஃபெக்ட் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் ஸ்டேட் அண்ட் சென்டருடைய பவர்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இதில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லெவல் லாங்குவேஜ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கலாம், கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருக்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜ் சொல்லித்தரமோ இல்லையோ குளோபல் லாங்குவேஜ் நம்ம டீச் பண்ணணும். ஸோ அப்படி குளோபல் லாங்குவேஜ் டீச் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜ் குரூப்புக்கு வரும்போது, ப்ரொடக்டிவிட்டி ஏஜ் குரூப்புக்கு வரும்போது அவங்க உலகத்தில் எங்கே போனாலும் அவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். பட் இந்த பாலிசியில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மதர் டங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கிலீஷுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சென்டரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் மூலமாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நேஷனல் எஜுகேஷன் கமிஷனில் வந்து பார்த்துருப்போம். ஸோ நேஷனல் எஜுகேஷன் கமிஷனில் ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்டுடைய பவர் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த பர்டிகுலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாலிசி டிராஃப்ட் பாலிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபண்டிங் அப்படின்றது இப்போ நம்ம கவர்மெண்ட் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு 3% ஆஃப் ஜிடிபி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷனுக்காக டோட்டல் ஜிடிபியிலேருந்து 3% ஆஃப் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராஃப்ட் பாலிசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய டெக்னாலஜிஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்படி நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ணுறது விட டபுள் டைம்ஸ் வந்து அதிகமாக போகுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா டோட்டல் ஜிடிபியில் 3% பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பாலிசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டோட்டல் ஜிடிபியில் 6% நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு சேலஞ்ச். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட்டு, ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாத ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம எப்படி வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு மெஷர்ஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஸ்டூடெண்ட்னுடைய கவுண்ட்டுக்கு பார்த்தா டீச்சர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, இல்லை டீச்சர்ஸ்னுடைய கவுண்ட்டுக்கு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து ப்ராப்பராக இல்லாதப்போ இது மாதிரி ஒரு பாலிசி, ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பாலிசி நம்ம கொண்டு வரும்போது ப்ராப்பராக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ப்ராப்பராக ரன் பண்ண முடியாது அப்படின்றது ஒன் ஆஃப் த சேலஞ்ச் இல்லை. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிக்கல் லாங்குவேஜ், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பிஜேபி கவர்மெண்ட் கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி லாங்குவேஜ் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அந்த சென்சிட்டிவான விஷயத்தை நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு டீல் பண்ணக்கூடாது, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த சேலஞ்ச். இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் பாலிசி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் கொஷின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெயின்ஸ் கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி ஆன்சர் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டஸ் த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட் would improve the inefficiencies present in the existing education system, analyze the challenges in implementing it. Which means இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அனலைஸ் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் இட். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து எப்படியெல்லாம் நான் இந்த இன்எஃபிஷியன்சிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த கீ ப்ரொவிஷன்ஸ் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்கக்கூடிய கீ ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அனலைஸ் த சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் இட். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த மெயின்ஸ் கொஸ்டின் ஓவர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய டிராஃப்ட். ஸோ அந்த டிராஃப்டில் என்னென்ன கீ ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க, அந்த கீ ப்ரொவிஷனுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டினும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரியே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நம்ம A to Z தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சண்முகம் IAS அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.